வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து ஜனவரி மாதம் 22ஆம் தேதி அன்பர்களுக்கு என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். அன்பர்கள் அமைதி, அன்பு, கருணை என்று பேசிக்கொண்டிருப்பதோடு ஒவ்வொரு வினாடியும் அயரா விழிப்புடன் செயல்பட வேண்டும். நான் அறிவுதான், அறிவு மெய்ப்பொருளின் அருள் விரிவான மலர்ச்சித்தான் என்ற உண்மையை உணர்ந்தும் உணரும் ஆர்வத்துடனும் மனவளக்கலை பயிலும் அன்பர்களே, தன்முனைப்பு எழாமல் இருக்க விழிப்போடு இருங்கள். நீங்கள் எண்ணியவெல்லாம் அவ்வாறே நடைபெறும். வெற்றியை அனுபவமாக காண்பீர்கள். உங்களுக்கென உரியவை அனைத்தும் இயற்கையில் ஏற்கனவே உள்ளன. அவற்றை யாரும் பறித்துவிட முடியாது. உங்கள் மனம் பக்குவப்பட அவை ஒவ்வொன்றாக உங்களிடம் வந்து சேரும். இன்னது இந்த அளவில், இந்த முறையில், இந்த காலத்திற்குள் வேண்டும் என்று எப்போதும் எதிர்பார்க்கும் எக்ஸ்பெக்டேஷன், கற்பனை வரையறைக்கு, இமேஜினரி கண்டிஷன்ஸ் மனத்தை அழுத்திவிட வேண்டாம். நான் முன்னமேயே ஆற்றிய செயல்களின் பயன் காலத்தோடு விளைவாக வந்து கொண்டு தான் இருக்கும். இப்போதும் இனியும் செய்யப்போகும் செயல்களுக்கு ஏற்ற விளைவு சிறிது கூட பிறழாமல் எனக்கு வந்து சேரப்போகிறது என்ற உண்மையில் நம்பிக்கை கொள்ளுங்கள். இப்போது விழிப்போடு சிந்தித்து ஆற்றும் செயல்களினால் முன்வினையின் தீமைகளும் தடுக்கப்படும். எதிர்காலமும் இனிமையாக இருக்கும். இந்த தத்துவம் இயற்கை நியதி. இதை உணர்ந்து மதிப்பளித்து செயல்புரிந்து நலம் பெற்று வாழ்வோம். அருட்தந்தை அவர்கள், பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்று வள்ளுவர் பெருந்தகை சொன்ன குறளின்படி, நாம் மற்றவர்களுக்கு செய்கின்ற செயல் அவர்களுக்கு துன்பத்தை அளிக்குமானால் அதற்கேற்ற விளைவை இறைவன் தக்க காலத்தில் நமக்கு செயல் விளைவு தத்துவமாக நிச்சயமாக கொடுப்பான் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று அன்பர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார் வேதாத்திரி மகரிஷி. அதே நேரத்தில் தன்முனைப்பு இருக்கக்கூடாது. தான் என்ற அகம்பாவத்தை விட்டு ஒழிக்க வேண்டும். இந்த இரண்டு தத்துவங்களையும் அடிப்படையாக கொண்டு அன்பர்களுக்கு அறவுரை, அறிவுரையாக கொடுத்திருக்கிறார். தன்முனைப்பு என்பவர் வரும்போது கவியரசர் கண்ணதாசன், இங்கே இருப்பது சில காலம், இதற்குள்ளேனோ அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம், எண்ணி பார்த்தால் தெளிவாகும், கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு என்று தன்முனைப்புக்காக ஒரு அற்புதமான வரி எழுதியிருப்பார் கண்ணதாசன். அதேபோல் செயல் விளைவு தத்துவத்திற்கும் 2 வரிகள் சொல்லுகிறார். மண்வெட்டி கையில் எடுப்பார் சில பேர், மற்றவர்க்கு குழி பறிப்பார், அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார், பந்தெடுத்து விட்டு எறிந்தால் சுவர் மேல் பட்டது போல் திரும்பி வரும், இந்த தத்துவத்தை தான் அறிந்தால் பிறர்க்கு தீங்கு செய்யும் எண்ணம் வருமோ, அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு, மூட பழக்கத்தை விட்டுவிடு, காலம் மாறுது, கருத்தும் மாறுது, நாமும் மாற வேண்டும், நம்மால் நாடும் மாற வேண்டும். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.